அதிமுக ஆட்சியில் புதிய திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்று திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் திமுக வேட்பாளர் ஜெகனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட மு.க.ஸ்டாலின் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அதிமுக ஆட்சியில் பால், சிமெண்ட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், மின் தட்டுப்பாட்டை போக்குவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அதிமுக அதை தீர்க்க இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் கொலை, கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதற்கு அதிமுகவின் பலவீனமான ஆட்சியே காரணம் என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். கொண்டிருக்கக்கூடிய விலைவாசியை கூட கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆட்சி, சட்டம் ஒழுங்கு ஒரு மோசமான நிலையில தத்தெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அக்கிரம ஆட்சி, அராஜக ஆட்சி. ஆக ஒரே வரியில சொல்லணும்னா ஜெயலலிதா ஆட்சி. ஆக இது ஒரு ஆட்சி அல்ல, இது ஒரு காட்சி.